சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானினுடைய அற்புத தலமாக விளங்கக்கூடிய இந்த திருப்போரூரில் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளினுடைய மடத்திற்கு அருகில் மிகவும் சக்தி வாய்ந்த இன்னொரு மகானினுடைய ஜீவசமாதி ஆலயம்தான் இது. ஸ்ரீமத் மௌன சுவாமிகள். ஸ்ரீமத் மௌன சுவாமிகள் இந்த திருப்போரூருக்கு 16 ஆண்டுகள் மௌனமாக இருந்ததனால் இவரை மௌன சுவாமிகள் என்று நாம் அழைக்கின்றோம். சுவாமிகளினுடைய இயற்பெயர் சிங்காரவேலர். சுவாமிகள் 1926 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஜீவசமாதி அடைந்துள்ளார். சுவாமிகள் தான் ஜீவசமாதி அடைவதற்கு முன்பே 90 நாட்கள் முன்பே தான் சமாதி அடையப் போவதை குறிப்பால் உணர்த்தியவர். அதே போல் அவர் சொன்ன இடத்தில்தான் சமாதியை வைத்துள்ளனர். அதே போல் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நந்தியம்பெருமானாக இங்கு இருப்பது சுவாமிகளுடைய பிரதம சீடராக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள். அதன் பிறகு அவருடைய சீடராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிகள், அவரினுடைய சீடராக இருந்த ஸ்ரீமத் ஏகாம்பரம் சுவாமிகள். அதே போல் இந்த மடத்திலே நாம் இந்த காட்சியை பார்க்கின்றோம்.